ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாஃப்டான நிலக்கடலையை வச்சு நீங்கள் போலி செஞ்சுருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த நிலக்கடலையை வச்சு போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கையில் தொட்டாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த சாஃப்டான போலி செய்கிறதுக்கு நாம் நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இதை ஒரு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் நல்லா நீக்கிடுங்க. தோல் நீக்கிறதுக்கு அப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா இதனுடைய ஆயில் வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சமாக அரைச்சிங்க அப்படின்னா போதும். நல்லா கிருகிருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு வெல்லம் ப்ளஸ் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்குங்க. இந்த வெல்லம் நல்லா கரையட்டுங்க. வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்ச அந்த மாவை அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறுங்க. இது நல்லா கிளறிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், ரொம்ப நீங்கள் தேங்காயெலாம் போட வேண்டாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டிங்க அப்படின்னாவே போதும். இது முடிஞ்ச வரைக்கும் கட்டி இல்லாமல் கிளற பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கிளறிட்டோம். இப்போ தேங்காய் பூ போட்டுட்டு இன்னும் நாம் கிளறிக்கலாம். இதை கிளறி இதை பூர்ணத்துக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எப்பயுமே போலி செய்யல நம்ம மாவு ஒரு 1/2 hour அல்லது 1 hourக்கு முன்னாடியே ஊற வச்சிடணுங்க. அதுக்கு நம்ம மாவு எப்படி பிசையலாம் அப்படிங்கிறத நான் பார்த்துறேன். இப்போ பூர்ணம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இப்போ கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. மைதா மாவு முடிஞ்ச வரைக்கும் சேர்க்க வேண்டாம். கோதுமை மாவுலேயே அவ்வளோ ருசி இருக்குங்க. நீங்கள் இந்த போலியை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தினம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவு டேஸ்ட் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஒன்று கவனமாக பார்த்துக்குங்க. எப்பயுமே உப்பு ப்ளஸ் ஆயில் போடையில் முதல்லையே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு மாவு சாஃப்டாகிறதுக்கு முதல் காரணம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யே எடுத்துக்கங்க, எண்ணெய் கூட வேண்டாம். நெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். நெய் போட்டு நல்லா இந்த நெய்யும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க எல்லா இடமும். ஏன்னா நம்ம கிளறுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைய போகிறோம் மாவை. இதுக்கு நீங்கள் ஹீட் அதாவது நம்ம தண்ணியை சுட வச்சு தான் பிணையணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியை சுட வச்சு பிணைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்யையில் சாஃப்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு விரைச்சிரும். ஸோ நீங்கள் தண்ணியை சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி உப்பையும் நெய்யையும் போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பிசைங்க. நான் மாவை நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கூட நல்லா பிசையலாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் மாவை ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் நல்லா அந்த மாதிரி இழுத்து இழுத்து இருந்து பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 15 நிமிஷம் பிசைஞ்சேன். இப்போ பாருங்கள் நல்லா மாவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த மாவை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பூரணமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி தேய்க்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ உருட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம். மீடியம் அளவுக்கு உருட்டுங்க. அந்தளவே போதும். இப்போ நம்ம இந்த பூரணம் எடுத்தோம் இல்லையா, அதை இப்போ எல்லா இடமும் இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்குங்க. ஏன்னா நிலக்கடலை நீங்கள் உருண்டை மாதிரி தான் வரும். அது தண்ணி மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எல்லா இடமுமே வைக்கிற மாதிரி படுற மாதிரி நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் எல்லா இடமுமே நம்மளுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். நான் ஓரளவுக்கு எல்லா இடமும் இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதுக்கப்புறமா நாம் இதை ஹோல் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தியை இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கிறங்க. ஹோல் பண்ணிவிட்டு கத்தி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் இதை நம்ம நல்லா ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணதுக்கு அது உள்ளே பாருங்களேன், அது உள்ளே நல்லா ஒரு சாக்லேட் இருக்க மாதிரியும் வெளியே அந்த ஒயிட் கலர் இருக்க மாதிரியும் அப்படி சூப்பராக வந்துருங்க. இப்போ நாம் இந்த பீஸெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பீஸை இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு 2வது பீஸையும் நம்ம என்ன செய்யலாம்,
இந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 பீஸை வந்து மேலே வச்சிடலாங்க. அப்போ தாங்க அந்த லேயர் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நல்லா அந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா வந்து இழுத்து கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பெருசாலாம் வேணாங்க. சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து தேய்க்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. இந்த சப்பாத்தியும் நம்மளுக்கு வந்து இந்த போலியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த போலி நீங்கள் அடுப்பில் போட்டு எடுக்கையில் தான் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் சும்மாலாம் சொல்லலைங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும். நீங்கள் நார்மலாக செய்கிற போலியை காட்டிலும் இந்த போலி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஏன்னா நம்ம இதில் போட்ட அந்த பீனட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி 2 உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிட்டேன். இதுவே வந்து போதுமான அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 2யும் வச்சு தேய்ச்சாச்சு. இதுவே வந்து போதுங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை பார்க்கையிலேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இனிப்பு வந்து எல்லா இடமும் வந்து நம்ம போலி போட்டால் கூட உள்ளக்க வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்பயுமே தோசை சட்டியில் தான் நம்ம வந்து போடுவோம். இப்போ தோசை சட்டியை வந்து காய வச்சுட்டு எண்ணெயை வந்து அதில் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 3 பீஸை போட்டு நல்லா இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு திருப்புனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நல்லா சூடாக இருக்க போல் கையினால் என்னால் பிரட்ட முடியல. ஸோ நான் வந்து கரண்டியை வச்சு 2 சைடும் வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வச்சேன். ரொம்பலாம் வைக்கல. ஏன்னா நாம் ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்து சப்பாத்தி எப்பயுமே தெரியும் சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான். 2 திருப்பு தான் திருப்புனேன். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த போலி உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து லைக்காவது கொடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான போலி வந்து சூப்பராக மெதுவாக நம்ம கையை வச்சு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் கொடுக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டின்னராக கூட எடுத்துக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸாக கூட இதை எடுத்துக்கலாம். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து கையில் எடுக்கையிலே தெரியும். அந்த லேயர் வந்து அப்படியே வந்துருங்க. அப்படியே நம்ம வந்து வாயில் வச்ச உடனே ரொம்ப ரஃப்பாலாம் இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு வந்து உள்ளே போயிட்டே இருக்குங்க. நீங்கள் 100 சுட்டா கூட உங்கள் வீட்டுக்கு பத்தாதுங்க. ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.